இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 13, 2025 13/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் வியாழக்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 7:39 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி இரவு 11:35 வரை, அதன் பிறகு தசமி திதி. அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், துலாமில் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளால் ஏற்பட்ட நஷ்டங்கள் அல்லது இழப்புகள் சார்ந்த விஷயங்கள் இன்று மனக்கவலையை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கு அனாவசிய செலவுகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் சில சமயம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இன்று மனக்கவலைகளும் விரக்தி மனப்பான்மையும் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளை சற்று கடுமையாக பேசி சங்கடப்படுத்துவீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனாவசியமான ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால நிதானத்துடன் பேசுவது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பாலினத்தவர்களின் உதவியில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்தில் தடை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் அதிகரிக்கும். இயலாமையின் வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களால் முடியலங்கிறத கோபமாக வெளிப்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் அலைச்சல் இருக்கும். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக அல்லது சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கோ உங்கள் தாயாருக்கோ ஆரோக்கியத்தில் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வண்டி வாகன வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்னைக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். அலைச்சல் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்கோபம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான பணப்பிரச்சனைகள், அனாவசியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் பாராட்டுகளை பெற்றாலும் அதை அனுபவிக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆஃபீஸில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, வீட்டிலையும் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை. எல்லாருடைய வேலையும் தலையில் இழுத்து போட்டுன்னு வேலை பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. மிதுன ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான லாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை.
உங்களுடைய அரசாங்க ரீதியான பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தாரின் ஆதர்சமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் உங்களுக்கு இடமாற்றத்தின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புதுசாக ஏதாவது கடன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கடன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது நல்ல செய்தி வரும். அப்ரூவலுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்து அதனால் உங்களுக்கு பண லாபம் அதிகரிக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக அலுவல் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். புதிய இடத்துல கூட உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அந்த புதிய நண்பர்களால் எதிரிகள் அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. தேய்பிரை சந்திரனா கேதுவோடு இணைஞ்சு இது உங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை கொடுத்தாலும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல விஷயங்கள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுவதிலே தாமதம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு இன்று வருமானத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது முக்கிய விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் நிதானத்தோடு பேசுங்க. அதாவது உங்களுடைய மனசில் இருக்கிற குழப்பத்தை வெளிப்படுத்தினா அது மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்படும். அதாவது உங்களுடைய தாமதம் உங்களுடைய குழப்பத்துக்கு காரணமாக இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை வெளியில் சொல்ல மாட்டீங்க. இதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்ட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலத்தில் பிரச்சனை இல்லை, நிலம் வருமானத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நிலம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி சொன்ன ஒரு தவறான வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். சிம்ம ராசி. இன்னைக்கு உங்கள் மனசில் சில புதிய கேள்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய கேள்விகள் உங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்திலையும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பணம் சம்பந்தமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இன்றைக்கி செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கையில் இருக்கிற பணம் கரைஞ்சிட்டு வருதுங்கிற ஒரு கவலை இருக்கும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். என்னதான் அவர் பாராட்டினாலும் மனசுக்குள்ளார அவர் செஞ்ச ஒரு சில தவறுகள் உங்கள் மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு மனக்கவலை அல்லது எண்ண வரையும் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். வேண்டாத கவலைகளால் மனத்தடுமாற்றம் ஏற்படும். ஆக்சுவலாக உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு, அதனால் பெருசாக இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. ஆனால் தேய்பிரை சந்திரன் கேதுவோடு இணையிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில முக்கிய முடிவுகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அதே சமயம் அந்த வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தராது, ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடந்த கால எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும். மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனப்பதட்டம் ஆரோக்கியத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.
எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது. கணவன் மனைவி உறவிலும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடன் அடைக்கிறதுக்கும் இன்னைக்கு எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றொரு விதத்தில் ஒரு விதமான மரியாதையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பாதிப்புன்னா பண விரயம் ஏற்படும். உங்களுடைய லாபத்தில் பங்கு கேட்கக்கூடிய சில நபர்களுக்கு நீங்கள் அதிகமாக பணத்தை கொடுத்து அவங்க வாய் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையும் சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு சார்ந்த வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை வார்த்தையாக கொட்டுவீங்க. இது குடும்பத்தில் சலனத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவத்துக்கான கவலைகள், மூத்த சகோதரர்களுக்கான கவலைகள்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன விரயங்கள் கவலைகள் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவெல்லாம் உங்களுக்கு பந்தாவுக்காக பெருமைக்காக பண்ணக்கூடிய செலவாக இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சம்பந்தமாக குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அவர்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லது பண்ண போய் கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உறவுகள் வகையில் உங்களுக்கு இப்போ தான் சில விஷயங்கள் புரிய வரத்துக்கு உண்டான நேரம். அந்த புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் யாருக்கும் இன்றைக்கி அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை யாருக்காவது பண உதவி செய்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது. ஆனால் வேறு வழி இல்லாமல் சில தவறுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதமாகும். படிக்கின்ற குழந்தைகளை பற்றிய கவலைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு உதவிகரமாக இருந்தாலும் அதை வச்சு சாதகமாக பயன்படுத்திக்க முடியாது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் விரக்தி மனப்பான்மையை எடுக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் வருவதில் தாமதமாகும். பெரிய மனிதர்களின் செயல்பாடுகள் அரசாங்க ரீதியான உதவிகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபமான வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதாவது அவங்கள யார் உங்களை அவமானமாக பேசுகிறாங்களோ, தவறாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. இது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மரியாதை உயர்வு சந்தோஷமாக உங்களுக்கு உண்டான மரியாதையாக கிடைக்காது, பயத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலையோ இல்லை வேறு உறவுகள் வகையிலையோ இன்னைக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு உங்களுக்கு வரவேண்டிய வியாபார லாபம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் வியாபாரத்தில் பெரிய லாபம் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்னைக்கு மனசில் ஒரு விரக்தி அல்லது தேக்க நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி, இன்னைக்கு உங்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு அது திருப்தியை தராது. குழந்தைகள் விஷயத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
வேலை சம்பந்தமாகவோ அல்லது மேல் அதிகாரிகள் சம்பந்தமாகவோ இன்னைக்கு வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதாவது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மேலும் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் குழந்தைகள் விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. அதனால் உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பெற்றோர் முன்னோர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்காததுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை சம்பந்தமாக ஏதாவது ப்ரமோஷனோ இல்லை இடமாறுதலோ கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான நற்செய்திகள் வருகும் வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அது சம்பந்தமாக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. அதே சமயம் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தில் முடிவெடுப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் எதாவது கேட்க போக, உங்கள் அம்மா எதையாவது சொல்ல போக அது அனாவசியமாக மனஸ்தாபம் வரும். அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய வியாபாரம் அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்காது அல்லது உங்களுடைய திறமையை யாரும் அங்கீகரிக்காமல் அவமானப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் மனசில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். அதாவது கடந்த கால தவறுகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகள், உங்கள் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், அதில் ஏற்பட்ட தோல்விகள்லாம் இன்னைக்கு மனசில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பழசை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு சுப செலவுகள் ஏற்படும். அது சம்பந்தமாக உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். அன்னைக்கு சேர்த்து வச்சுருந்தா இன்னைக்கு புலம்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அதனால் புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எல்லாருமே நுணுக்கமாக பார்த்து உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் மனசில் தைரியம் வைராக்கியத்தோடு செயல்படுவீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மாலை வரை மனக்கவலை இருக்கும், மன சஞ்சலம் இருக்கும். மாலைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய மனிதரின் பாராட்டை பெறுவதன் மூலமாக, அதாவது சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் அடைச்சு வெற்றி அடைவீர்கள். அந்த கடனை அடைக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் அதையும் உங்களால் சந்தோஷமாக கொண்டாட முடியாது. உங்களுடைய கடந்த கால சில செலவுகள் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதன் மூலமாக ஏற்படுகின்ற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சங்கடமான நாள். வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தினால உங்களுக்கு பண இழப்புகள் அல்லது அவர்களை பற்றிய தவறான செய்திகள் கவலையை மட்டுமல்லாமல் முன்கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மகர ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசில் மட்டும் இல்லைங்க, வார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதாவது தவறான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தவறான வார்த்தைனா நீங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, தேவையில்லாத சில வார்த்தைகளை பேசுவீங்க. அதாவது சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசுவீங்க. பொய்யுரைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நீங்கள் சொல்லும் பொய்களை உங்களுடைய மேலதிகாரிகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். நெருங்கிய நட்பு வட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில்
தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு வேண்டாத பேச்சை பேசினாலே பிரச்சனை தான். நார்மலாகவே நீங்கள் பேசினா பிரச்சனை, இன்னைக்கு எதை பேசினாலும் பிரச்சனை வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அனாவசிய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கும்ப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன், தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த ஏதோ ஒரு விஷயங்கிறது என்னங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயம் சில நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த ஒரு நபரை சந்தித்து அவர்களுடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த நபர் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான உதவியை செய்வார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒன்றா பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அவர்களை சந்திப்பதன் மூலமாக அவருடைய உதவியை கொண்டு உங்களுடைய பிஸ்னஸ் ஆர் வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சியில் அவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பண முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை சமயோஜிதமாக காப்பாற்றி உங்களுடைய கௌரவத்தை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கும் அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்று நீண்ட நாட்களாக ஏற்பட்ட மன உளைச்சலிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்கினா கூட அது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். லேண்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, 6ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருந்த ஒரு சில நபர்கள் இன்று மீண்டும் தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு மன சலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படும். சில சமயம் தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அது உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு புதிய கடன் வாங்கி உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு முதலீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதை வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்னா அது வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் உங்களுடைய உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆனால் அவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வினோதமான விஷயமாக இருக்கிறதுனால அவர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவார்கள். அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீங்க. அதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாத விஷயம்னு. உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்களுடைய குழந்தைகளோ தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு உங்கள் மீது அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், வருமான தடையை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.